கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, தலைவர் 173 ஸோ இந்த படத்தோட அனௌன்ஸ்மென்ட் ஒரு பக்கம் பயங்கரமா வந்து புரொடக்ஷனும் ஷேர் பண்ணாங்க. ஸோ அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சூப்பர் ஸ்டார்ட்ட வந்து இந்த படத்த பத்தின நெறைய இன்டர்வியூஸ் எடுத்தாங்க. ஸோ அது ஒரு விஷயத்துக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா, டிவிகேவ பத்தி நெறைய விஷயங்கள் வந்து கேட்டு வராங்க. தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 41 பேர் உயிரிழந்ததுக்கு அப்புறமா வந்து ரொம்ப நாள் வந்து வெளிய வராம இருந்தாரு. ஸோ இப்போ வந்து பொதுக்குழு கூட்டமும் போட்டிருந்தாரு. அதுல பேசியிருந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா, பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அந்த வார்த்தைகள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து ஒரு அரசியல் கலந்த ஒரு பேச்சு இருந்துச்சு. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி அவர்கள் பேசும்போது, ஸோ அந்த அரசியல் சாயல் அப்படின்றது இல்ல அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, பக்காவான ஒரு ஒரு அரசியல்வாதியா வந்து பேசியிருக்காரு அப்படின்னு மாரி சொல்லப்படுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பாக்ட்ட வந்து வாங்கியிருக்காரு அவரு. ஸோ இந்த 41 பேர் உயிரிழந்தது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு அரசியல் அனுபவத்தை குடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி தான் வரணும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ தளபதி அவர்கள் வந்து மறுபடியும் இதெல்லாம் தாண்டி ஒரு செம்மையான சம்பவம் பண்ண போறாரு. டிவிக்கே பார்த்தீங்கன்னா, வெறித்தனமான ஒரு சம்பவம் பண்ண போகுது அப்படின்ற மாரி தான் எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ இனி அடுத்தடுத்த மீட்டிங்கா இருக்கும். ஸோ இனி அடுத்தடுத்த பிரச்சாரங்கள்ல வந்து வெறித்தனமான சம்பவம் பண்ண போறாரு. பேச்சிலேயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப மாற்றங்கள் வந்து இருக்குது நம்ம தளபதி அவர்களது. ஸோ இத பத்தி சூப்பர் ஸ்டார்ட்ட கேட்டதுக்கு அப்படின்னா, என்ன சொன்னாரு அப்படின்னா, டிஎம்கே ஸ்டாலின் வந்து தீ அப்படின்னா, தளபதி விஜய் காட்டு தீ மதி. இப்ப அந்த அளவுக்கு அவரோட பேச்சு வந்து பயங்கரமா வளர்ந்துருக்குது. ஸோ இதுக்கு மிகப்பெரிய அளவுல எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். சூப்பர் ஸ்டார பொறுத்த அளவுக்கு அவரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்காரு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்து டிவிகேவோட அந்த பிரச்சாரமா இருக்கட்டும், கேம்பெயினா இருக்கட்டும், பரப்புரையா இருக்கட்டும், இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சினிமா பத்தின விஷயம் தகவலுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.